அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? காயத்ரி, என்னாச்சு? மேடத்துக்கும் சாருக்கும் நான் பால் எடுத்துட்டு வந்தேன், கை தவறி ட்ரே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சார். ஷிஷோ. ஒண்ணு இல்ல, பயப்படாது காயத்ரி. கால ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. உடைஞ்ச கிளாஸ் பீஸ் உன் கால்ல குத்தி இருக்கு. காயத்ரி, கொஞ்சம் இரு, வரேன். காயத்ரி, நீ அப்படியே உட்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்கார. உட்கார். சின்ன காயம்தான். கிளாஸ் பீஸை எடுத்துட்டு லைட்டா மருந்து போட்டா எல்லாமே சரியாயிடும். சரியா? சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? இதுல நான் சிரமப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு காயம் பட்டிருக்கு, அதை நான் கண்டுக்காம போனாதான் தப்பு. நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்றேன். இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை, இதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. காட்டு. காயத்ரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. காயத்ரி, இல்ல மேடம் உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களே, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? ஆமா, எனக்கு பொண்ணு பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நான் பால் எடுத்துட்டு மேல வரப்போ ஆதிசங்கரி மேடம் உங்ககிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, என் காதுல விழுந்துச்சு, அதான் கேட்டேன் சார். ஓ அப்படியா? நான் தான் எப்பவுமே சொல்லுவேனே காயத்ரி, எங்க அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் எப்பவும் மறுப்பே சொல்ல மாட்டேன்னு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. எங்க அம்மா பார்த்துட்டு வந்தாங்க, நானும் சம்மதம் சொல்லிட்டேன். கலைவாணி, நான் பெரியவனானதும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா? என் மருமகளோட வெக்கத்தை பாத்தியா? காயத்ரி, என்ன? கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. கால்வலி அதிகமா இருக்கா? உயிரே போற மாதிரி வலிக்குது சார். சின்ன காயம்தான் காயத்ரி, இது தன்னால ஆறிடு போகுது. இதுக்கெல்லாம் நீ ஃபீலே பண்ணக்கூடாது. அந்த நம்பிக்கையில தான் சார் நானும் இருக்கேன். என்ன நீ இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? வலி இருக்கிற வரைக்கும் தான் தெரியும். ஒன்றும் இல்லை, சீக்கிரமே காணாம போயிடும்.